இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம தொடர்ந்து வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வார்த்தையின் அடிப்படையிலே வேதம் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது, அந்த பாவத்திற்கான பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இருக்கிறதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் பொருத்தனை செய்து அதை நாம் செய்யாதிருக்கும்போது அது பாவமாக எண்ணப்படுகிறது. சில நேரங்களில் பாவம் என்று நாம் நினைக்கின்ற காரியங்கள், பல காரியங்களை நினைக்கலாம், இதையெல்லாம் செய்வது தவறு, இது பாவம் என்று. ஆனால் நம்ம நினைக்காத சில காரியங்கள், பொருத்தனை சில நேரத்தில் நாம் பண்ணியிருப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நான் வேதத்தை வாசிப்பேன் அல்லது தவறாமல் சபைக்கு செல்வேன், இன்னும் கொடுக்கிற காரியங்கள் என்று பல காரியங்களிலே நாம் பொருத்தனை செய்திருக்கலாம். ஆனால் அந்த பொருத்தனைகளெல்லாம் இந்த நாளில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லது அந்த பொருத்தனை செய்து நாம் அதை நிறைவேற்றாமல் இருந்தால், அதை செய்ய தவறி நாம் இருக்கும்போது அது பாவமாக இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்துவதற்கு தாமதம் செய்யாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தாமதம் செய்யக்கூடாது? உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில், நீ உன் சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் அதை நிச்சயமாய் நம்மிடத்தில் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம பொருத்தனை செய்து அதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் அது பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாயினால் சொன்னதை நீ நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நம்ம சொன்ன காரியத்தை நம்ம அதை உற்சாகமாக தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம செலுத்தாமல் போகும்போது அது பாவமாக எண்ணப்படுகிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசித்தால் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசிக்கும்போது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லுகிறது. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சொன்னதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் தவற விடவில்லை, கீழே விழுந்து போக விடவில்லை. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒருவேளை தாமதித்தாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு சொல்லுகிற காரியங்கள், நாம் நேர்ந்து கொண்டவைகளை, பொருத்தனை பண்ணியிருக்கிற காரியங்களை செய்வதற்கு தாமதமும் செய்யக்கூடாது, செய்யாமலும் போகக்கூடாது. அப்படி தாமதம் செய்யும்போது அல்லது செய்யாமல் இருப்பதை காட்டிலும், நம்ம நேர்ந்து கொண்டதை, பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றாமல் இருப்பதை காட்டிலும் நம்ம பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பொருத்தனை செய்து செய்யாமல் இருந்தால் அது பாவம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நம்ம வாசித்தால் அங்கே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருக்கும்போது அது நமக்கு கண்ணியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பொருத்தனை செய்து அதை விட்டு விடுகிறது, செய்யாமல் இருப்பது மனுஷனுக்கு
கண்ணியாக இருக்கும். கண்ணி என்று சொன்னால் வலை. அதில் நம்ம அந்த வலை என்கிறது நம்மை சிக்க வைப்பது. நம்ம அதில் மாட்டிக்கொள்வோம். ஆகவே நம்ம பொருத்தனை செய்யும்போது அதை நிறைவேற்ற வேண்டும். வேதத்திலும் அநேகர் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் தேவனுடைய மனிதர்கள், ஆண்டவரே நீர் என்னை பாதுகாக்கும் பொழுது, அல்லது நான் போகிற இடத்திலிருந்து திரும்பி என்னை பத்திரமாய் நீர் கொண்டு வந்தால் இதையெல்லாம் நான் செய்வேன் என்று அவர்கள் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். நம்ம வேதத்தில் வாசித்தால் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அன்னாள் பொருத்தனை செய்ததை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே அன்னாள் ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்த்தா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் பொருத்தனை பண்ணி கொண்டதின்படியே அங்கே வாசித்தோம் அப்படின்னா 20வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அதே மாதிரி அந்த 1வது அதிகாரத்திலேயே 27வது வசனத்தில் நம்ம வாசித்தால் அங்கே 28வது வசனத்தில், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இங்கே அண்ணல் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்னை மலடி என்று ஏளனமாக பேசுகிறார்கள் என்று அந்த துக்கத்திலே கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளே, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் அவனை உமக்கே தருவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை செய்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்தார். அப்போ ஒரு பிள்ளையை பெற்ற உடனே அவள் பொருத்தனையிலிருந்து எந்த மாற்றத்தையும் அவள் செய்யவில்லை, பின்வாங்கவில்லை. இவ்வளவு நாள் பிள்ளைகள் இல்லை, எத்தனை வார்த்தைகளை கேட்டிருக்கிறாள், மனமடிவு, கண்ணீர், ஏளன பேச்சுகள், இதையெல்லாம் நினைத்து அவள் சோர்ந்து போகாமல் அங்கே செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால் பொருத்தனை செய்ததை நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எப்தாவை குறித்து நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அங்கே அந்த எப்தா என்ன சொல்லுகிறார் என்றால், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் என்று அதை நான் கர்த்தருக்கு சமாதான பலியாக சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்கிறான். அவன் பண்ணின பொருத்தனையின்படி அவன் அந்த அம்மோன் புத்திரரின் மேலே வெற்றி பெற்று திரும்ப வரும்போது அவனுக்கு இருந்த அந்த ஒரே பெண் அவள் அவனுக்கு முன்பாக சந்தோஷத்தோடு நடனமாடி வருகிறதை பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது அவன் பெற்ற வெற்றியெல்லாம் அவனுக்கு முன்பாக ஒன்றில்லாமல் போய் அவனுடைய சந்தோஷமெல்லாம் துக்கமாக மாறிவிட்டது. ஆனால் கூட அந்த எப்தா என்ன செய்கிறான் என்று சொல்லி 39வது வசனத்தில் வாசிக்கும்போது, 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பண்ணியிருந்த பொருத்தனையின்படியே அவனுடைய மகளை சர்வாங்க தகன பலியாக செலுத்தினதை அவன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய பொருத்தனைகள் எதுவாக இருந்தாலும், நாம் செய்து கொண்ட தீர்மானங்கள், நேர்ந்து கொண்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். செய்வதற்கு தாமதம் செய்யக்கூடாது. அப்படி தாமதம் செய்யும்போது, செய்யாமல் போகும்போது அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஒருவேளை பொருத்தனை செய்ததை மறந்து போயிருக்கலாம், செய்யாமல் போயிருக்கலாம். ஆண்டவரே அதை மறந்து ஏதாவது பொருத்தனை செய்து மறந்து போயிருந்த எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவர் நம்ம அதை உணர்த்தும் போது அதை செய்ய நம்ம தீவிரிக்க வேண்டும். அதை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம அதை செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்ய தவறும்போது அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளிலும் பொருத்தனை செய்து அதை செய்ய ஆண்டவரே நாங்கள் தவறு இருந்தால் ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. அதை செய்வதற்கு நாங்கள் தாமதம் செய்யாமல் தீவிரமாய் தேவனுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அதை செய்வதற்கு எங்களுக்கு பலனை நீங்கள் தருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.